அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களோட லஞ்ச் பேக்கில் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் போடுங்க, எல்லா பொருட்களுமே சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு காஃபி பாக்கெட் நீங்கள் உள்ளே வச்சு பாருங்கள், அசந்து போவீங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்கூல் ரீஓப்பன் டிப்ஸ் தான் ஒரு 10 டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லிக்கலாம். ஹாய் புவனா சிஸ்டர், ஹாய் நபிசா சிஸ்டர். ஸோ இவங்க வந்து கமெண்ட்டில் ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். குழந்தைங்க போன வருஷம் யூஸ் பண்ண அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதில் சில வேலைகள் இருக்குது. நம்மளுடைய குழந்தைங்களோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிக்சர்ஸ் இருக்கும். அது வந்து நமக்கு திரும்ப ரீயூஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. இதை நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு ஏதாச்சும் நமக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம வெளியில் ஸ்டிக்கர் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிறைய நோட் பார்த்திங்கன்னா அதோட பேப்பர் நிறைய நமக்கு வந்து மிஞ்சும். ஏன்னா சில நோட்ஸில் வந்து அதிகமாக எழுத மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரியை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு டைரி அவ்வளோவா எழுதி போடுறதில்ல. அதனால கொஞ்சம் பேஜ் மட்டும்தான் இருக்குது. பட் இருக்கக்கூடிய இவ்வளோ பேஜ் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எழுதின பேப்பரை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எழுதாத நோட்டை வந்து அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஏதாச்சும் கிராசரி ஐட்டம்ஸ் நம்ம பில் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் வேறு கணக்கு வழக்கு நம்ம எழுதுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட்டை எல்லாத்தையுமே நம்ம எடைக்கு போட்டு அமௌண்ட்டாக நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷத்து யூஸ் பண்ண அந்த நோட்டு எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது எனக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா எழுதின பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எழுதாத பேப்பர் தான். இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி நான் ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சுட்டேன். அண்ட் எப்போல்லாம் பசங்களுக்கு இது தேவைப்படுதோ அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரஃப் நோட் மாதிரி வீட்டில் எழுதி பார்க்குறதுக்கு, இல்லை போர் அடிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் நமக்குமே கிராசரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வாங்கணும், எழுதணும் அப்படின்னா கூட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த பொருளையுமே கீழே தூக்கி போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் யோசிச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம குழந்தைங்களோட யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க. நார்மலாக ட்ரெஸ் இருக்கக்கூடிய அவங்க ஷெல்ஃபில் நீங்கள் யூனிஃபார்ம் வைக்கும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி கன்ஃபியூஷன் ஆயிரும். அண்ட் அந்த யூனிஃபார்ம் பக்கத்துலேயே லஞ்ச் டவல் அண்ட் கர்ச்சீஃப்ஸ் எல்லாத்தையுமே வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நம்மளையும் டென்ஷன் படுத்த மாட்டாங்க, அவங்களும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பொருட்களை அவங்களே எடுத்துப்பாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கூடை இல்லைன்னா ஒரு ட்ரே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அது உள்ளேயே இருக்கிற மாதிரி பென்னு, பென்சிலு, ஸ்கேலு, ஜாமெட்ரி பாக்ஸு, அவங்க இங்க் பாட்டிலு இந்த மாதிரி எல்லாமே அது உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க தேவைப்படும் போது அதை எடுத்துப்பாங்க. இன்னுமே நீங்கள் புதுசாக வாங்கி வைக்கும்போது சில பசங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு பாக்ஸோடு வாங்கிட்டு அந்த கூடை உள்ள வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் நீங்கள் வாங்க. பென்சில் 2 பீஸு, எரேசர் 2 பீஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுமே அந்த பொருட்களை வந்து வீணாக்க மாட்டாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, ஸ்கூல் ஐட்டம்ஸு எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம ஒரு தனியாக ஷெல்ஃபில் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதை அவங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கூலுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அவங்களோட புக்ஸு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான இன்னர்ஸு, அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு, அண்ட் பக்கத்தில் யூனிஃபார்மு, டவலு, கர்ச்சீஃப்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆரம்பித்த உடனேயே இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக தொலையக்கூடிய பொருட்களில் ஒன்று சாக்ஸும் கூட. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதால அடிக்கடி தொலைஞ்சு போகும். நம்ம அவசரமாக தேடும்போது நம்ம கைகளுக்கு படாது. நம்ம இந்த மாதிரி நார்மலாக அந்த சாக்ஸை மடித்து வைக்கும்போது கண்டிப்பாக தொலைஞ்சு போகத்தான் செய்யும். இன்னுமே நம்மளோட சாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, பெரிய சைஸுன்னு இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பெருசு சிறுசுமாக மாட்டிடுச்சு அப்படின்னா இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது.
கூடுதலாக நமக்கு டென்ஷன் அதிகரிக்கும். அதுக்கு நம்ம மடித்து வைக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ சேமாக இந்த மாதிரி சாக்ஸை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வச்சுக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய சாக்ஸை இந்த மாதிரி இறக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட அடிப்பகுதியிலேருந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக் இருக்குது இல்லையா, இதை இப்படி எடுத்து லைட்டாக அது மேலே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டு ஒரு சின்ன பாக்ஸில் கூட ஈஸியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இது ஒன்றோட ஒன்று கலைஞ்சும் போகாது, தொலைஞ்சும் போகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம லஞ்ச் பேக் உள்ளே நம்ம சாப்பாடு வைக்கும்போது அடியில் ஏதாச்சும் ஒரு நோட் புக்கோட அட்டை வச்சுருங்க. இல்லைன்னா பேப்பர் வந்து ஒரு 2-3 பேப்பர் ஒன்றா சேர்த்து மடித்து அடியில் வச்சுட்டு அது மேலே நம்ம லஞ்ச் பாக்ஸ் வச்சு நம்ம வைக்கும்போது அது கீழே சிந்தாது. அப்படியுமே சிந்தினாலுமே இந்த பேப்பர் மேலே தான் படும். ஸோ இந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு பேப்பர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம டெய்லி லஞ்ச் பேக்கை வந்து நம்ம துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நான் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். இதை ஒரு சேஃப்டி பின் வச்சுட்டு அதை ஓரமாக நான் மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ இது எதுக்கு நான் மாட்டி விடுறேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். அண்ட் லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி மாட்டினா ஹோல் விழுந்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தலைக்கு மாட்டுற ஹேர் பேண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் உள்ளே நம்ம வைக்கும்போது அது இந்த மாதிரி சாஞ்சிட்டு அது கொட்டிடும் தண்ணி உள்ளேயே. இந்த மாதிரி நம்ம லைட்டாக அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து வாட்டர் பாட்டிலில் மாட்டி விடும்போது அது என்னதான் பேக்கை ஆட்டினாலுமே தண்ணி வந்து கீழே சிந்தாது. ஸோ சேஃபாக இருக்கும். அடுத்ததாக ஒரு காஃபி பாக்கெட் எடுத்து அதை உள்ளே வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பொருள் வந்து சேஃபாக இருக்கும். இந்த காஃபி பாக்கெட் எடுத்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது உள்ளே இருக்கக்கூடிய காஃபி பொடி வந்து நமக்கு தேவையில்லை. இந்த காஃபி பாக்கெட்டோட கவர் தான் நமக்கு தேவைப்படுது. இதில் உள்ள பாக்கெட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்துடுறேன் பாருங்கள். இப்போது இது உள்ளே வந்து நம்ம ஸ்பூன் வைக்க போகிறோம். நார்மலாக நம்ம ஸ்பூனை எடுத்து நம்ம லஞ்ச் பேக்குள்ளே வைக்கும்போது அந்த ஸ்பூன் கண்ட இடத்துலையுமே பட்டுட்ருக்கும். அதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே ஸ்பூனில் படும். ஆனால் இப்படி நம்ம மாட்டி விடும்போது அந்த ஸ்பூன் நல்லா சேஃபாக இருக்கும். குழந்தைங்க எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப மாட்டிப்பாங்க. அடுத்ததாக நம்ம வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி சில்வர் பாட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பாட்டில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் இயர் இதே மாதிரி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை புதுசு போல் இந்த வருஷமும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லெமனோட தோல் நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 2 பாட்டிலை நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதனால் 2 பாட்டிலையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இது உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றுனது உடனேயே நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இது கூட நம்ம போட்டிருக்கிற அந்த லெமன் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீக்கிடும். அண்ட் நம்ம யூஸ் பண்ண அந்த ஆப்ப சோடாவும் அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லை நீக்கக்கூடியது. அண்ட் நம்ம நார்மலாக சோப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணும்போது அது உள்ள அந்த சோப்போட ஸ்மெல் வரும். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலையுமே அந்த ஸ்மெல் வரும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரவே வராது. ஸோ அது நல்லா சூடாக இருக்கிறதால ஒரு துணி வச்சு நல்லா நான் பிடிச்சிட்டு நல்லா குலுக்கி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ குலுக்கியாச்சு. இது கூட நான் எந்த ஒரு லிக்விடுமே நான் சேர்க்கலை. இப்போ வந்து நம்மளுடைய பாட்டில் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு பளன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அண்ட் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்குது. அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா லெமனோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பாட்டில் எப்போவுமே ஷைனிங்காக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சுத்தமாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடை இல்லைனா ஒரு ட்ரே வாங்கி வச்சுக்கோங்க. இதில் நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, அவங்களோட ஸ்பூனு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து அது உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் டைமில் நம்ம காலையில் ஹரிபரியாக சமைச்சிட்டு இது ஒன்று ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை தேடுறதுக்கே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். அதனால எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம எடுத்து சமைச்சு கொடுத்து விடுறதுக்கு சரியாக வரும். திரும்ப அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த கூடையிலேயே வச்சிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக காஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஃபாக முன்கூட்டியே சில விஷயங்களை பண்ணி வைக்கும்போது டென்ஷன் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக நம்ம சமைச்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அடுத்ததாக நம்ம குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி விஷயங்களை அவங்களோட நேம் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு யூகேஜி to 5th வரை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களோட நேம் கண்டிப்பாக எழுத தெரியும். அதனால அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்மளோட பாக்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க சேஃபாக வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கும் சான்ஸ் அதிகம். இதே நீங்கள் சில்வர் பாக்ஸில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் மார்க்கரை வச்சு நீங்கள் எழுதி
எழுதிக்கலாம். அதாவது ஒயிட்னர் அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே அவங்களோட நேம் எழுதி வச்சுக்கலாம். அவங்களோட ஸ்கூல் பேக்கில் கூட நம்ம சேஃபாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக கடைசியான டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து தையல் மிஷின் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெளியில் கொடுத்து முன்கூட்டியே ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் யாருமே ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து துணி எடுத்து நம்ம தைக்கிறது கிடையாது. எல்லாமே நமக்கு வந்து ரெடிமேடில் கிடச்சிடுது. ஸோ அப்படி எடுக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா சம்டைம்ஸ் இருக்காது. ஸோ நம்ம முன்கூட்டியே எப்போல்லாம் நம்ம புது துணி வாங்குகிறோமோ அப்போ கரெக்டாக குழந்தைங்களுக்கு போட்டு பார்த்துட்டு அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, எப்படி ஆல்ட்ரு பண்ணுறலாம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட்டோடு அனுப்பணும். ஏன்னா அவங்க ஸ்கூல் போகும்போது அவங்களோட மைண்ட் செட் நல்ல ஹாப்பியாக இருக்கணும். அதனால முன்கூட்டியே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் இல்லாமல் நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அண்ட் இன்னுமே நம்மளோட சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வரப்போகுது. அண்ட் மார்னிங் ரொட்டீனும் வரப்போகுது. நம்ம குழந்தைங்கள ரொம்பவே டென்ஷன் இல்லாமல் சமைச்சு எப்படி அனுப்பலாம் அப்படின்றதையும் நான் போடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ஸோ நான் சொன்ன இந்த 10 டிப்ஸுமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.